அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நித்யா. நான் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்லேருந்து வரேன். நான் வந்து TNULM பயிற்சியில் EDI ப்ரோக்ராமில் நான் கலந்து கொண்டேன் 3 நாள் ப்ரோக்ராம் அது. நான் அது மூலியமாக நான் தயாரிக்கிற ப்ராடக்ட் என்னென்னா ஹேர் ஆயில், ஆர்கானிக் சோப்பு தயாரிக்கிறேன். இது ஃபுல்லாக கெமிக்கல் இல்லாத சோப்பு. அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் கேன்சர் அதெல்லாம் தவிர்க்கலாம். இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள் இதையே லோகோ என்னோட ஸ்டிக்கர் ஒட்டலை லோகோ ஒட்டலான்னு பார்ப்பீங்க. நான் ஹோம்மேடாக தான் தயாரிக்கிறேன். இதை இந்த பயிற்சி மூலியமாக தான் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ ஸ்டிக்கர் ஒட்டணும், லோகோ ஒட்டணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு. இன்னமேல் நான் ஒட்டி உற்பத்தி பண்ணுவேன். அப்புறம் MSME அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. அதனால் இன்னமேல ரெஜிஸ்டர் பண்ணிக்குவேன். அதனால் எனக்கு TNULM EDIக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என் பேர் தனலட்சுமி. புதுக்கோட்டை மாவட்டம். 3 நாள் கிளாஸ் வந்தேன். ஊதுபத்தி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி லோன் சொல்லி கொடுத்தாங்க. குழு எப்படி நடத்துறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ தமிழ்நாடு அரசுக்கு நன்றி, PFLக்கு நன்றி. வணக்கம். என் பேர் காமாட்சி. நான் பொன்னமராக்கிலேருந்து வர்றேன், புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்து. நான் டெய்லரிங் பண்ணுறேன். இதுக்கிடையில் நான் ஆரி ஒர்க்கு போட்டுட்ருக்கேன். சொந்தமாக ஹேர் ஆயில் தயார் பண்ணி விட்டுட்ருக்கேன். இதுக்கிடையில் நான் அந்த 3 நாள் பயிற்சி TNULM EDI பயிற்சியில் நான் இந்த தொழிலோட மேம்பாடு திட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். மேற்கொண்டு அதாவது பேங்க் மூலியமாக இதனோட வளர்ச்சிக்கு என்னென்ன மூலதனத்துக்கான உதவிகள் கிடைக்குங்கிறதையும் நான் ஆதாரப்பூர்வமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நான் பயனடைகிறதுக்கு வழிகாட்டியிருக்காங்க. இதுக்கான நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். என் பேர் சசிகலா. புதுக்கோட்டை மாவட்டம். TNULM அண்ட் EDI இணைந்து நடத்திய பயிற்சியில் 3 நாள் கலந்துக்கிட்டோம். அதில் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ லோனா மேனேஜர்கிட்ட நம்ம எப்படி பேசி நம்ம லோன் வாங்குறது, தொழிலை எப்படி நம்ம முன்னுக்கு கொண்டு வர்றது, பிஸ்னஸ்னால் என்ன, சர்வீஸ்னால் என்ன அப்படிங்கிறத நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. இதன் மூலம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சோப்பு நான் தயாரிக்கிறோம். ஆர்கானிக் சோப்பு, சோத்துக்கத்தலை சோப்பு. இது எப்படி பேக்கிங் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, இதை கவர் பண்ணி எப்படி செய்கிறதுங்கிறத எங்களுக்கு பயிற்சியில் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளவர் நாங்கள் பண்ணுறோம். இதுக்கும் எங்களுக்கு பயிற்சி எப்படி சேல்ஸ் பண்ணுறதுங்கிற சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. நன்றி. இதற்காக TN